நம்ம மாடி தோட்டத்தில் பறிச்ச 5 வகையான கீரையை வச்சு இன்னைக்கு அருமையான ஒரு கீரை மசியல் தாங்க பண்ண போகிறோம். கீரையே சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 வெங்காயம் 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பூண்டு உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற அளவு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துக்கணும். ஒரு கப் அளவு பச்சை பயிர் வேக வச்சு எடுத்துக்கணும். கீரையை நல்லா ஆஞ்சிட்டு அதை அலசி எடுத்து வச்சுக்கோங்க. புளி மட்டும் எடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து தண்ணி விட்டு கீரையும் இதுலேயே சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். கீரை வெந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை இதோடு சேர்த்து வேக வச்சுருக்க பச்சை பயிரையும் சேர்த்துக்கலாம். பயிருக்கு பதிலாக நீங்கள் துவரம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம். வேக வச்ச பச்சை பயிறு சேர்க்கும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது குழந்தைங்களோட ஆரோக்கியத்துக்கும் நல்லது. இது ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து மத்து வச்சு இந்த மாதிரி மசிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜார்லேயும் அரைச்சிக்கலாம். இதோட தாளிப்பு வடகம் சேர்த்து தாளித்து கொட்டினீங்கன்னா அப்படியே வீடே மணக்கும். டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்கும். இந்த தாளிப்பு வடகம் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். சூடான சாதத்தில் கீரையோட நெய் கலந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.